நம்முடைய திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு கோயில் கச்சேரி வாசிக்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியும், ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சம் கிருத்திருவம் பிடிச்சவர். இதே மாதிரி தான் அங்கோஸ்திரம் போட்டிருப்பார் 2 பக்கமும். அதனால தான் நானும் போட்டேன். நானும் கொஞ்சம் கிருத்திருவம் பிடிச்சவன். அவருடைய பர்த் டேட்டு 27, என்னோடது பர்த் டேட்டு 27. ஆனால் எனக்கு ஒரே மனைவி. அதிர்ஷ்டம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா? ராஜரத்னம் பிள்ளை ஒரு கோயில் கச்சேரிக்கு போகிறாரு. அந்த காலத்தில் கோயில் கச்சேரி எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவாங்க, அங்கே இருந்துக்கணும். அவங்க கோயிலில் ராத்திரி 10 மணிக்கு சுவாமி புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனால் எப்படி கூட்டிகிட்டு வரணும் தெரியுங்களா? ஸ்பெஷல் நாதஸ்வரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கோயில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல உள்ளூர், அவங்க போய் வரவேற்பு கொடுக்கணும். எப்படின்னா, அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் வாசித்து அவங்க வெளியில் வந்து தெரு முழுக்க ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து கோயிலில் விட்டதுக்கு அப்புறம் மேடையில் ஏறி அவங்க வாசிப்பாங்க. இதுதான் மரபு. ஆனால் அந்த உள்ளூர் நாதஸ்வர வித்வானுக்கு ராஜரத்னம் பிள்ளையை கண்டா ஆகாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆளுக்கு நான் என்ன வரவேற்பு வாசிக்கிறது, வாசிக்க மாட்டேன்ட்டார். இவருக்கு நான் என்ன வாசிக்கிறது, நான் வாசிக்கிட்டே பின்னாடி போனோம், நான் என்ன வாசிக்கிறது, வாசிக்க முடியாது அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு! இப்போ நாங்கள் மேடையில் இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வரவேற்புன்னு ஒரு புஸ்தகம் கொடுக்குறார், நகராட்சி செலவு ஒரு புஸ்தகம் கொடுக்குறாருன்னா அது வரவேற்புக்கு மரியாதை. வரவேற்கலைன்னா ஒரு கலைஞனுடைய மனம் வாடி போயிடும். ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே வந்து நின்னாரு. உள்ளூர் வித்வான் வந்து வாசித்து அழைச்சிட்டு போகிறவர் வரலைங்க. அந்த நேரத்தில் அவர் அவமானப்படாமல் இருக்கணும், காப்பாற்றுறவர் யார் தெரியுங்களா? ராஜரத்னம் பிள்ளைகிட்ட அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தவர் காரக்குறிச்சி அருணாச்சலம். காரக்குறிச்சி அருணாச்சலம் பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய நாதஸ்வர கலைஞர். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரே பெரிய நாதஸ்வர கலைஞர். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யார்கிட்ட? திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைக்கு. ஐயோ, நம்ம குருவுக்கு அவமரியாதை ஆகிப்போச்சு, வரவேற்கிறதுக்கு வாசிப்பு இல்லைன்ட்டு என்ன பண்ணாரு, அவர் கூட வாசிக்க வந்தவர் தப்புன்னு தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்தாரு, மேளத்தை எடுத்தாரு, இப்படி திரும்பி நின்று ராஜரத்னம் பிள்ளைக்கு வாசித்து கோயில் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டார். ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பண்பு இருக்கணும், நம்ம குரு அவமானப்படப்படாதுன்ற உணர்வு இருக்கணும். அவரையே செல்போன் கொடுக்காட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டுற காலம் இந்த காலம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. தன்னுடைய குருன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச காலம். அதனால என்ன பண்ணார், இவர் வாசிக்கிட்டே வந்து மேடையில் வந்து விட்டார். ராஜரத்னம் பிள்ளை எதுக்கு அசராதவர் கண்ணில் தண்ணியோட காரக்குறிச்சியை கூப்பிட்டு கட்டி தழுவிட்டு சொன்னார், என் கௌரவத்தை காப்பாற்றினடா, என் கௌரவத்தை காப்பாற்றினேன். எனக்கு வரவேற்பு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நான் ஒரு வினாடி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். நீ என் கௌரவத்தை காப்பாற்றின, ஆனால் நீ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி இப்போ கெடுதல் பண்ணிட்டேன். ஏன் வரவேற்பு நாயனமே இப்படி இருக்குன்னா இவன் எப்படி வாசிப்பான்னு எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இந்த ஊர் மக்களை திருப்தி பண்ணணும்னா ரொம்ப பிரமாதமாக வாசிச்சாதான் முடியும். அது என்னால் முடியுமான்னு இப்போ தெரியலன்னார். இதே தான் நமக்கும். நீங்கள் வரவேற்பே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் சொற்பொழிவு என்ன ஆகுறது? பார்ப்போம், தமிழ் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது தானே காப்பாற்றும், அப்படி தான் நம்புவோம். என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்ற உணர்வும், யாரையும் அவமரியாதை செய்யாத உணர்வும், பலவிதமான அடக்குமுறைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற துணிவும், வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டா, பயத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து இன்று விடுதலையாகி இருப்பதே பல பேரால் முடியாது. இன்னும் பல பேர் பிணங்களை போல் நேற்றை பற்றிய சுமைகளையே மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். நேற்றிலிருந்து விடுதலை, தன்னுடைய எண்ணங்களிலிருந்து விடுதலை, பலவேறு குருமார்களிடமிருந்து விடுதலை, இன்னும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுதலை. இப்ப விடுதலை என்பது ஒற்றை வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு போர். எவ்ரி செகண்ட். சில பேருக்கு மனைவியிடமிருந்து விடுதலையே பெரிய கஷ்டம், நண்பனிடமிருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம், தன்னுடைய முதலாளிகிட்டேருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான பந்தங்களை நம்ம மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா,
நம்மளை யாரோ அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு இந்த நினைப்பிலேருந்து வெளியே வரணும். அதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை. எப்படி சார் அப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப ஞானமயமான ஒரு உதாரணம். ஒரு ஞானி தெரு வழியா போயிட்டு இருந்தார். இப்படி ஞானி எல்லாம் தெரு வழியா தான் போனமே ஒழிய மடம் ஆசிரமம் வச்சு உயிரை எடுக்கப்படாது. ஏன்னா மடத்துக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவன் ஞானியா இருக்க முடியலைங்கிறது தான் இது பெரிய சிக்கல். இப்போ வேற கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிடறான், பெரிய பிரச்சனையா போகுது. இந்த செல்போனை கண்டுபிடிச்சோன்னா கொன்னே போட்டால் கூட தப்பு கிடையாது. ஒரு பையன் ஒரு காரியத்தை ரகசியமாக பண்ண முடியல, ஒழிஞ்சு போகுது. ஒரு ஞானி தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தார். அந்த ஞானி தெரு வழியாக அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாடு ஒன்று என்ன பண்ணான், கயிற்றுல அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பசுமாட்டை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான். அவன் இந்த பசுமாடை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஞானி சும்மா இருந்திருக்கலாம் பாருங்க, கிண்டல் அடிச்சாரு. இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க. எப்படி? இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க, இவன் மாட்டுக்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கிறான், மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துருச்சு. ஓ இன்னும் உளர்ற, நான் தான் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போறேன், மாடு தான் என்கிட்ட கட்டுப்பட்டு இருக்குதே ஒழிய நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு, என்ன யாரும் மாட்டோட கட்டலை அப்படின்னா. உடனே அந்த ஞானி சொன்னார், எங்க கைத்த விடு, கைத்த விடு அப்படின்னார். இவரை விட்ட உடனே மாடு ஓட ஆரம்பிச்சது. இவன் துரத்திக்கிட்டே ஓடணும். ஐயோ ஐயோ மாடு ஓடுதுன்னா, பத்தியா அதோட உன்னை கட்டி போட்டதால தான் அது பின்னாடி உன்னை இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ உன்னை கட்டி போடலைன்னா நீ இங்கே நின்றுப்பியன்னார். இது ரொம்ப ஆழமான விஷயம். பசுவை கயிற்றால் கட்டுகிறீர்கள், ஆனால் பசு உங்களை உங்கள் ஆசையால் கட்டி விடுகிறது. இது என்னோடது, நான் இதை விட முடியாது அப்படிங்கிற எண்ணத்தினால அது நிஜமாவே உங்களை கட்டிடுது. கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்து விடலாம், ஆனால் மனதில் ஏற்பட்டு விட்ட ஆசையை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, எது வலிமையான கட்டு? அதனால்தான் லலிதா சகசரநாமம்னு ஒரு நூல் இருக்கு. அம்பிகையை சொல்வது வடமொழியில் ஒரு வார்த்தை வரும், பந்த மோச்சினி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பந்த மோச்சனின்னா கட்டுக்களில் இருந்து விடுவிப்பவள் அப்படின்னு பொருள். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்டு இருப்பார்கள். அப்படி கட்டப்பட்டு இருக்கிற வரையில் அது விடுதலையாக இருக்க முடியாது. இப்போ ஒரு நான் சில சம்பவங்கள் சொன்னால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒன்றில் கட்டுப்பட்டு நிற்கிற வரையில், கட்டுப்பட்டல்ல ஏதோ ஒன்றில் கட்டப்பட்டு இருக்கிற வரையில் விடுதலையின் இன்பத்தை உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நகர முடியாது. ஒரு 4-5 காலேஜ் பசங்க தன்னோட படித்தவனுக்கு கல்யாணம்னு அவன் வீட்டுக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனாங்க. என்ன பண்ணுவாங்க? ராத்திரியெல்லாம் வெத்தலை பாக்கு எடுத்து கொடுப்பாங்களா, தேங்காய் எல்லாம் பையில் போட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் 2 விஷயந்தான், 2 முடிஞ்சு போச்சு. எம்எல்லாம் உள்ளே போகும், சீட்டு வாங்கி ஆடணும். என்ன இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போன எவனுமே முகூர்த்தம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஆடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் மொத்தமாக விழுந்துருவான், முகூர்த்தமே முடிஞ்சு போடும். இவனுங்க என்ன பண்ணாங்க, ராத்திரி நல்லா குடிச்சுட்டு எல்லாருமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சீட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க பாருங்க. அது ஒரு பௌர்ணமி நிலா. உடனே ஒருத்தன் பார்த்தான், ஆஹா நிலம் அருமையாக இருக்குதுடா, வாங்கடா வெளியில் போய் ஆத்தங்கரை ஓரமாக உலாத்தலாம். நீங்கள் திருவாரூர் ஆறெல்லாம் ஓடுற ஓடு இல்லையா, அது மாதிரி அவன் ஆத்தங்கரை ஓரமாக போய் உலாத்தலான்னு ஆத்தங்கரைக்கு போனான். அங்கே பார்த்தா ஒரு படகு நிற்கிது. இதில் ஏறி உட்காந்து நம்ம துடுப்பு போட்டு பாடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும்னு இந்த பசங்க, குடிச்ச பசங்க எல்லாரும் 6 பேர் ஏறி படகுல உட்காந்து துடுப்பை வலிக்கிறான். விடிய துடுப்பை வலிச்சிட்டு காலையில் எந்த ஊருக்கு வந்தோம்னு பார்த்தா அதே ஊரில் நிற்கிறான், எங்கேயுமே போல. கதையை முடிச்சுட்டான். படகு கட்டப்பட்டு இருந்ததுன்னா. ஒரு படகை கைத்தை போட்டு அதை துறையில் கட்டிட்டான் அப்படின்னா நீ எவ்வளவு துடுப்பு போட்டு எங்க படகு நகர்ந்திருக்கும்? நான் சொன்னது உபகதை அல்ல நண்பர்களே, அதுதான் வாழ்க்கை. பல பேர் ஏதோ ஒன்றில் தன்னை பந்தப்படுத்தி கட்டி கொண்டு விட்டதால் வாழ்க்கை முழுவதும் அவர்களால் முன்னேற முடிவதே இல்லை. ஏதோ உள்ள கட்டிடுவாங்க தன்னை கொண்டு போய். அது எதுவோ வேணாலும் இருக்கலாம். அது குடும்ப பற்றா இருக்கலாம், இல்லை சமய பற்றா கூட இருக்கலாம்,
இல்லாட்டி வேற ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒன்றில் தங்களை கட்டிவிட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. அதனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒரு உண்மையான ஒரு ஞானத்தை பெற்ற ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய அக விடுதலையையும் புற விடுதலையையும் அனுபவிக்க முடியும். விடுதலை ரெண்டு இருக்கு, அக விடுதலை, புற விடுதலை. அது என்ன புற விடுதலை? பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டாங்க, நம்ம அவங்க கிட்டே இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனா முழுக்க நம்மளால சுதந்திரம் வாங்க முடிஞ்சதா? முடியல. அவங்க விட்டுட்டு போன பேண்ட் ஷர்ட் நம்மளால விட முடியல. அவங்க கொடுத்த கிராப் நம்மளால விட முடியல. அவன் கொடுத்துட்டு போன கேலண்டரை நம்மளால விட முடியல. அவன் கொடுத்துட்டு போன எத்தனையோ விஷயங்களை நம்மளால விடவே முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போனா கூட இங்கிலீஷ்காரன் இன்னும் நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் அது இது எல்லாம் அவன் கம்பெனி. எத்தனையோ விஷயம் நீங்க அவனுக்கு வேற வகையில நிரந்தரமான அடிமை ஆயிட்டீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் என்னைக்கோ 1947 ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றிட்டு அந்தாண்ட போயிட்டான். ஆனா பிரிட்டிஷருடைய பலவிதமான ஆளுமையிலிருந்து நம்மால விடுதலை பெறவே முடியல. நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம விடுதலை தினத்தை கொண்டாட முடியும். சார், ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே பல பேர் குயோ முறையோன்னு வயிற்றுல அடிச்சுக்கிறான் சார். ஏன்டான்னா அமெரிக்கா போக முடியாதுன்னா. ஏய், உனக்கு வெக்கமா இல்லை? இந்தியாவில் வாழ முடியலன்னா தானே அமெரிக்காவுக்கு போகணும். இந்த இந்தியாவே நல்ல வளமுடைய ஒரு நாடாக இருந்தா எதுக்குடா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும்? ஒரு மானம் வேணுமா வேணாமா? ஒரு மான உணர்ச்சி வேணுமா வேணாம்? என் நாடு வளமா இருக்க வேண்டாமா? நான் போய் அச்ச நாட்டில் கூலியாக உட்காந்துருக்கணுமா? எதுக்கு அவசியம்? என் நாட்டிலே நான் வளமா வாழ முடியும், இந்த நாடு வளரணுங்கிற எண்ணம் இருக்கணுமா? ஐயோ, ட்ரம்ப் வந்துட்டாராம், இனிமே விசா கிடைக்காதான் அப்படின்னு. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்கணுமா? நீதான் உன் நாட்டு தேர்தலே உன்னை பாதிக்காதபடி இருக்கிறவன் தானே. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்க. அங்க ட்ரம்ப் வந்துட்டா தப்பு, அங்க கனடாவில் ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டா தப்பு, பிரிட்டன்ல பொருளாதாரம் சரியில்லைன்னா தப்பு. எவ்வளவு தூரத்துக்கு நாம பந்தப்பட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம நம்முடைய சுதந்திரமான உணர்வோடு இருக்கிற மாதிரி எவன் கேட்டா எனக்கு என்னடா, நான் நல்லா சௌரியமா இருப்பேன் இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுடைய சுய பலத்தில் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? ஆக ஏதோ ஒன்றில் நாம் பந்தப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒன்றில் நாம் இன்னொருவரோடு பின்னப்பட்டு இருப்பதாலே அதிலிருந்து வெளியே வர முடியாத துன்பத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சொல்கிற போது மட்டும் வீர ஆவேசமா நான்லாம் விடுதலை, பிரமாதமான விடுதலை, அதை நோக்கி போவேன், எனக்கு ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டேன். பொய் 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 பொய். ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இல்லாதவன் எவனுமே இல்லை. இந்த கிளியை வளர்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். கிளியை நீங்கள் கூண்டில் போட்டு முதல் கொஞ்ச நாள் அதை பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். நான் அதை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, படித்தது தான். ரெக்கையை வெட்டி விட்டுருவாங்க. அது பறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெக்கையை வெட்டி விட்டுருவாங்க, இறக வெட்டிடுவாங்க. அது தத்தக்கான வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும், இங்கேயே இருக்கும், பறக்க முடியாது. ஏன்னா ரெக்கை இல்லை, அதனால பறக்க முடியாது. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? 6 மாதம் கழிச்சு ரெக்கை வந்ததுக்கப்புறம் அது பறக்காது. ஏன்னா பறக்க முடியாதுங்கிற தாட் வந்துருச்சு, அதுக்கு தெளிவாக வந்துருச்சு. இறகுகள் வளர்ந்த பிறகும் நம்மால் பறக்க முடியாது என்ற எண்ணத்திலிருந்து அந்த கிளியால் விடுதலை அடைய முடிவதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், சுதந்திரம் வந்த பிறகும் கூட பலரால் இந்தியாவிலேயே வாழ முடியும் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை என்றால் அந்த கிளிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் எண்ணத்தால நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை போயிடும், அவனுடைய ஆதரவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை போயிடும். அதை அத்தனையும் தாண்டி நிற்கணும். ஒரு கிளி கத்துச்சு, எனக்கு சுதந்திரம் வேண்டும், கூண்டுக்குள்ள உட்காந்து எனக்கு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும், எல்லாம் கிளி கத்துச்சு. ஒரு பெரிய மனுஷன் பார்த்தா, என்னடா அந்த கிளியோட ஒரே பேசும், கிளி நல்லா பேசும், என்னடா இப்படி கத்துது அப்படின்ட்டு கூட்ட திறந்தான். வா சனினே, வா வா, இந்தா வெளியில் தானே போகணும், போ அப்படின்னு. அது வெளியில் வந்தது, இப்படி வந்தது, இப்படி வந்தது, இப்படிலாம் பார்த்துட்டு எனக்கு விடுதலை வேண்டும் வந்துருச்சு, மறுபடியும் உள்ள போயிடுச்சு. அவனை பரிதாபமாக பார்த்தது, கதவை சாத்து. இதுக்கு கூண்டோட கதவை சாத்தன். தப்பா நினைக்காதீங்க, நம்மில் பலரும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்மை விழிப்படைய செய்தாலும் மீண்டும் இருளுக்குள் புகுந்து கொண்டு ஒரு பயத்தில் வாழத்தான் நமக்கு தெரியுமே ஒழிய, எல்லாவற்றிலே இருந்தும் பயத்தை விடுதலை செய்துவிட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய உண்மையான விடுதலை இன்னும் மனித வர்க்கம் பெறவில்லை. எதுடா
எதிர்காலம் பற்றிய பயம், ஃபியர். ஓஷோ எழுதுறாரு புத்தகத்தில், என்னன்னா என்டையர் ஹியூமன் சொசைட்டியை ஆட்டி படைப்பது எது அப்படின்னா ஃபியர், பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ. சார் நம்ம ஊரில் 108 வயசானவங்க கூட சொல்கிறான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்றான். என்ன ஆகணும், என்ன ஆகணும்? கடந்த காலமே சரியில்லை, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்நேரமும் ஒரு ஃபியர்லேயே எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? ஃபியர்லெஸ், அச்சமற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையான மன விடுதலை. மனம் விடுதலையாக இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளமாக இருக்க முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். சுதந்திரம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகத்தின் அமைப்பே நீங்கள் பூரணமான விடுதலைக்கு செல்ல விடாதபடி பல தடைகளை விதித்திருக்கிறது. தி என்டையர் சொசைட்டி இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, சிஸ்டம். இது பாருங்க, ஹசரத் அலி அப்படின்றவர் நபிகளுடைய ஒரு அருமையான தொண்டர். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பூரண சுதந்திரம் என்பது சாத்தியமானு கேட்டான். அவர் பதில் சொன்னாரு, சுதந்திரத்தை நீ பயன்படுத்த முடியும், சுதந்திரமாய் சில முடிவுகள் எடுக்க முடியும், ஆனால் பூரண சுதந்திரம் சாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் என் லைஃப் நான் முடிவு பண்ண முடியாதா, பூரணமா சுதந்திரமா இருக்க முடியாதா அப்படி டக்குன்னு அவன்கிட்ட கேட்டாரு. அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். காலை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னார். உடனே வலது காலை அப்படி தூக்கிட்டான். தூக்குன உடனே வலது காலை தூக்கிட்டான். சொன்னாரு, இடது காலை தூக்கு. எங்க வலது காலை தூக்குனதுக்கு அப்புறம் இடது காலையே தூக்குறதுக்கு நான் என்ன இழிச்சுவேன்? வலது காலை தூக்குனா தூக்கிடலாம், நான் காலை தூக்குன்னு தான் சொன்னார். வலது காலை தூக்குனதுக்கு அப்புறம் இப்போ இடது காலை தூக்குனா முடியாது. சொன்னார், காலை தூக்கு என்று நான் சொன்னபோது உனக்கு சுதந்திரம் இருந்தது, அது எந்த கால் என்று நீ முடிவு செய்து கொண்டாய். ஆனால் வலது காலை உயர்த்திய பிறகு இடது காலை உயர்த்த முடியாது என்று பந்தப்பட்டு விட்டாய். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருது. எல்லா சுதந்திரங்களும் ஒரு விதமான கட்டுப்பாட்டை நம் மீது திணிக்கின்றன. நீங்கள் எப்பெல்லாம் சுதந்திரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய விடுதலை உணர்வை பயன்படுத்துகிறீங்களோ, உடனடியாக அது ஒரு கட்டுப்பாட்டை வந்து நம்ம மேலே திணிச்சிடும். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் அதுதான். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தமிழ் மீடியம் தான். நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரேயருக்கு கண்டிப்பாக போயாகணும். ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டாலும் ஃபஸ்ட்டு வேணால் ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்குது, நான் சூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்குது. ஒன்ஸ் ஐ அப்ளை மை ஃப்ரீ வில், என்னுடைய சுதந்திர எண்ணத்தை ஒரு முறை நான் பயன்படுத்தி விட்டால் அதனாலேயே நான் அடிமையாகி விடுகிறேன். இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது, பூரணமான விடுதலை என்பது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி நாம் யோசிக்க தொடங்குவோம். ஆனால் இது ஒரு இயல்பு சார், உயிரின் இயல்பு சார். மகாபாரத கதையில் ஒரு அருமையான காட்சி வரும். பாஞ்சாலியை வந்து 5 பேரும் சூதில் வச்சு தோத்து அடிமையானதுக்கு அப்புறம் அவள் சபதம் பண்ணுவா, கோபத்தில் சபதம் பண்ணுவா, இந்த பீமனோட இந்த துரியோதனுடைய ரத்தம், துச்சாதனுடைய ஆக்கை ரத்தம் எல்லாத்தையும் பூசி தான் நறுங்குழல் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் சபதம் பண்ணுவா திரௌபதி. அது நேரம் வரைக்கும் ஏதோ விளையாட்டு மாதிரி இருந்து பேசாமல் இருந்த திருதராஷ்டிரம் சொன்னான், துரியோதன அப்பன் திருதராஷ்டிரம் சொன்னான், ஐயோ நான் என்னமோ சூது விளையாடுறீங்கன்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டேன், ஆனால் அது இவ்வளோ விபரீதமாக போகும்னு எனக்கு தெரியாது. அம்மா அம்மா கோச்சிக்காத கோச்சிக்காத கோச்சிக்காத, வா வா, நீ என்ன கேட்குறியோ வரங்கள் நான் தர்றேன், நீ உனக்கு எவ்வளவு வரம் வேணாலும் கேளுமா, தயவுசெய்து வரத்தை கேட்டுக்கோ, நீ சௌக்கியமாக அந்த இடத்த விட்டு போ அப்படின்னா. அவள் உடனே ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா தெரியுங்களா? இவர்கள் 5 பேரும் அடிமைகள் இல்லை என்று விடுதலை செய். 4 பேர், இவர்கள் 4 பேர். தருமனுக்கு தனி இடம் கொடுத்தா, ஏன்னா முதல்ல வச்ச ஆண்டவன். தருமன் அடிமை இல்லை என்று விடுதலை செய். இந்த 4 பேரும் அடிமை இல்லை என்று விடுதலை செய். 2 வரம் கேட்டார். தந்தேன் தந்தேன் தந்தேன்னா. அதோட சொன்னா போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏம்மா தருமன் அடிமை இல்லைன்னு நீ விடுதலை வாங்கிட்ட, 4 பேரும் அடிமை இல்லைன்னு விடுதலை வாங்கிட்டு, நீ இல்லைன்ற வரம் என்ன கேட்டால் கொடுக்க மாட்டேனா? நான் அடிமை இல்லைன்னு சொல்லி நீ வரம் கேளுமா, கொடுக்குறேன்னா. அவ ஒரு பதில் சொன்னா பாருங்க, என்னை யாராவது அடிமையாக ஆக்கி இருந்தால் தானே நான் விடுதலையே கேட்க வேண்டும், என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை.
அவர் சொன்ன வார்த்தை, என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். முதல்ல பெண்ணியத்தில் ரெவல்யூஷனை பேசினவ அவ. என்னை வச்சு ஆடுறதுக்கு அவர் ரைட் இல்லை, ஏன்னா ஐ எம் நாட் இஸ் ப்ராப்பர்ட்டி. நான் என்ன உடைமையா? என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் என்ன உடைமையா? நான் உயிர் பொருள். அப்போ என்னை பற்றிய முடிவுகளை நான் எடுக்கலாம். அவர் என்ன எடுக்கிறது? என்னை பற்றி சூதாட்டத்தில் வச்சு பணம் ஆடுறதுக்கு. நான் அடிமையே இல்லாத போது விடுதலை வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும்? மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனா. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் தான் உங்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றன. சார், என்ன ஒருத்தன் அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா நான் ஏன்டா உனக்கு அடிமையா இருக்கணும்னு கேட்கணுமா இல்லையா? என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா நீ யாரா என்ன அவமானப்படுத்துறதுக்கு கேட்கணுமா இல்லையா? அவங்கோ என்ன அடிமைப்படுத்தலாம் நியாயங்கோன்னு கை கட்டிட்டு நின்னா எவன் காப்பாத்துறது? அப்போ விடுதலை என்பது, நல்ல கவனிங்க, விடுதலை என்பது பிறர் கொடுத்து பெறுவதல்ல, நாம எடுத்துக்கொள்வது. ஐ டிக்ளேர், ஐ டிசைட், நான் அறிவிக்கிறேன், நான் விடுதலையானவன். இந்த உணர்வு மனசுல இருக்கணும். இன்னொருத்த விடுதலை என்ன சொல்றான்? ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ்கார விடுதலை கொடுத்தான். ஆமா, 3 வடைக்கு 4 வடை இலவசம்னு கொடுத்தான்ல. அவன் யாரு கொடுக்கறதுக்கு? நான் விடுதலையானவன் என்பதை நான் அறிவிக்கிறேன். இது பல பேருக்கு புரியல சார். எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுக்கணும். இவங்களுக்கு பட்டமாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொண்டாந்து கொடுக்கணும். இவங்க அறிவாக இருந்தால் கூட சார் சில விஷயத்துக்கு மேற்கோள் திருவள்ளுவர்லேருந்து இருக்குதா? இல்லை அது எதுக்குப்பா? அவரும் என்ன மாதிரி ஒரு மனிதர் ஒரு காலத்தில் சொன்னாருப்பா, இப்போ நான் உட்காந்து சொல்கிறேன் கேட்டுக்குப்பா. இந்த கிளாரிட்டி இருக்கணுமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் மேற்கோள் வேணுமா? அதில் இருக்குதா, இதில் இருக்குதா, அதில் இருக்குதா? ஏன் மேற்கோள் கொடுக்கணும்? ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை அந்த விஷயமே நிரூபிக்காதா? எல்லாத்துக்கும் ஒரு மேற்கோள் வேணுமா? ஏதாவது ஒரு நூல்லேருந்து, மத நூல்லேருந்து மேற்கோள் காமிச்சதான் அது உண்மை பொய்ன்னு சொல்லணுமா? தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் சத்தியத்துக்கு உண்டு. தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் உண்மைக்கு உண்டு. நீ என்ன இதுக்கு எந்த மேற்கோள் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது தப்புனா தப்பு தான். இந்த உணர்வு நமக்கு வரும். எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, இந்த மக்களுடைய மனசுல அடிமைத்தனம்ங்கிறது போச்சா அப்படின்னா, பாரதி பாடினா 2 வரி கொன்னே போட்டான் பாரதி. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு ஒரு பரபரப்பு இருக்காதா? என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். அடுத்த வார்த்தை, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் சார் இவன். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நான் ஒருத்தனுக்கு கீழே போய் நிற்கணும், அடிமையாக நிற்கணும் அப்படிங்கிறத நான் மோகிக்கலாமா? நான் விரும்பலாமா? நானே அதை ஆசையாக நினைக்கலாமா? அவருக்கு எப்படியாவது நான் அடிமையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கலாமா? ஒரு சுதந்திரமான உணர்வுக்கு வர வேணாமா? சில பேர் சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் நான் ஜோசியரை கேட்காம செய்ய மாட்டேன், எதுவாக இருந்தாலும் எங்கள் சாமியாரை கேட்காம செய்ய மாட்டேன். உன்னை ஒரு பையன் காப்பாற்ற முடியாதுடா, உன்னை ஒரு பையன் காப்பாற்ற முடியாது. உனக்கு அறிவில்லை, சொந்த அறிவில்லை, அனுபவம் இல்லை, உன் குடும்பத்தில் மூத்தவங்க இல்லை, யோசிக்க தெரிய வேண்டாமா? படிக்க தெரிய வேண்டாமா? எதுவாக இருந்தாலும் ஜோசியர் சொல்லணும், என் குலகுரு சொல்லணும், என் சாமியார் சொல்லணும். எதுக்கு நான் சொல்லணும்? அவங்க நீ அறிவுடைய மனிதன் தானே, யோசிக்கலாம்ல. அவங்கள கேட்காம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை காப்பாற்றுறது கஷ்டம். இந்த உணர்வு வரணும். நான் பெரியவங்களை மதிக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் பெரியவங்கன்னு சொல்லி மேலே ஏறி காதை கடிக்காதீங்கன்றேன், முதுகில் ஏறி தலையை குட்டாதீங்கன்றேன், வளர விடாதபடி இம்சை பண்ணாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா? திருவள்ளுவர் அவ்வளவு தெளிவாக எழுதினார். எவ்வளவு பெரிய மனுஷன்னு சொன்னாலும் நீ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணு, ஆசிட் டெஸ்ட் பண்ணுன்னு. என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் எவன் பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அவன் சரியா சொல்றானா இல்லையான்னு பாரு. இன்னொருத்தன் உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னான். எப்படி பெரிய ஆளு? என்ன உனக்கு மட்டும் 2 கொம்பு கூட முளைச்சிருக்குதா? நான் உனக்கு அடிமையாக இருக்கணுமா? உன்னை ஏற்றுக்கணுமா? எதுக்கு ஏற்றுக்கணும்? நான் உனக்கு ஈக்குவல். ஒரு அழகான பொன்மொழி நான் படித்தது, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று பொருள் அல்ல, உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். சார், ஒரு காலேஜில் பிசிக்ஸ் லெக்சரர் இருக்காரு,
இன்னொருத்தர் ஜுவாலஜி லெக்சரர் இருக்காரு, இன்னொருத்தர் தமிழ் லெக்சரர் இருக்காரு. நல்ல கவனிங்க, இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் இவர் எடுக்கல. இவர் தமிழ் எடுக்கிறாரு, இவர் ஜுவாலஜி எடுக்கிறாரு, ஒரு பிசிக்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் எல்லாருமே பேராசிரியர் தான். அவங்களுக்கு சம்பளம், ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டியது ஈக்குவலாக தான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். உன்னை போல வித்தியாசமானவன், அதனாலேயே சமமானவன். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? தமிழ்ல பேசினவன் முட்டாள், சமஸ்கிருதத்தில் பேசினவன் ஒஸ்திங்கிறானே. என்ன அர்த்தத்தில் பேசுற? எப்படி தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி? எனக்கு பதில் சொல்லு. தமிழை விட சமஸ்கிருதம் என்ன ஒஸ்தி? பதில் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வருது. நிறுத்து. அநியாயம் ரொம்ப வருஷமா வருது. அக்கிரமம் ரொம்ப வருஷமா வருது. எனக்கு நியாயம் வேணும். அது என்ன தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி நீ சொல்றது? சார், இந்த மனுஷனுக்கு இருக்கிற பயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன் பயப்படணும்? அது என்னோடது கோயில், அது என்னோடது. அப்ப எனக்கு இல்லாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஏன் தாழ்ந்து போனோம்? இந்த தெளிவு, தைரியம், துணிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயம் அப்படி அப்பிட்டு இருக்குது. வெளியே வாங்க. இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நாம் ஸ்டிக் ஆன் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. சார், என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் நான் பயந்த ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன மரபு இருக்குது? எதையாவது தொடங்குறதா இருந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல போடுவோம், நிறைவடைகிற போது தேசிய கீதம் போடுவோம். நாங்கள் 75 வருஷமாக செய்யறத நீ ஒத்தாள் வந்து மாற்றுன்னு சொன்னால் மாற்றுவோமா? நீ யாரு? நீ யாரு? ஏதோ வந்த கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டியா, மரியாதையா வீட்டு கட்டிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியது. நாளை காலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணா நீ வேற ஊருக்கு போகணும். எங்களை எவனும் தமிழ்நாட்டை விட்டு டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாதுடா. இது எங்க ஊரு, இது எங்க ஊரு. என் வீட்டில் வந்து எதை எங்க வைக்கணும் நீ சொல்லுவியா? ஒரு கொதிப்பு, ஒரு வேகம் மக்களுக்கு வரலையே. அவர் என்ன சொல்ற? அது தேசப்பற்று. என்ன தேசப்பற்று? தேசிய கீதத்துக்கு நிற்காமல் நீ போனதுதான் தேசப்பற்று அற்ற செயல் என்பதை நன்றாக புரிந்து கொள். எப்படி தேசிய கீதத்தை அவமதிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் பாடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எழுச்சி அந்த இடத்த விட்டு வெளியே போ. தேசிய கீதத்தை அவமதித்த நீ எங்களுக்கு தேசிய கீதத்தையும் தேசப்பற்ற பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? சார், நான் ஓப்பனா கேட்கிறேன். கோர்ட்ல இப்போ கேஸ் நடக்குது, அதனால நான் பேசுறேன். எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்க காமராஜர் ஆட்சி காலம் சொல்வீங்களா, வேற என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சரை என்ன சொல்வீங்க? கல்வி கூடங்களை காமராஜருடைய ஆட்சி காலத்தில் திறந்தார். கரெக்டா? பக்தவச்சலம் ஆட்சி காலம் என்பது எந்த விஷயமும் உத்தரவு வரும்போதே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ணாவுடைய ஆட்சி காலம் என்பது குறுகிய காலம் என்று சொன்னாலும் தமிழ் இனத்தின் விடிவு காலம். நீங்க எதை எப்படி அடையாளம் காட்டுறீங்க? காமராஜர் காலம், காமராஜர் ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், டாக்டர் கலைஞர் ஆட்சி காலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலம். இதுல ஏதாவது கவர்னர் பேர் வந்தது? ஆட்சி காலம்னு சொல்லும் போது எங்கேயாவது கவர்னர் பேர் வந்ததா? முதல்வர் தான் ஆட்சி தலைவரே ஒழிய, முதல்வர் மட்டும்தான் ஆட்சியின் அடையாளமே ஒழிய, ஒருபோதும் எங்கிருந்தோ வருகிற ஆளுநர் ஆட்சியின் தலைவர் அல்ல. காமராஜர் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், நாங்கள் எப்போதும் முதல்வருடைய ஆட்சி காலம் என்றுதான் சொல்லி பழக்கப்பட்டவர்களே ஒழிய, அம்மா அவர்கள் ஆட்சியில் யார் கவர்னர் என்று யாருக்காவது தெரியுமா? யார் அமைச்சர் என்பதே தெரியாது. தெரியக்கூடாது. யார் காலத்தில் யார் கவர்னர் இருக்கா தெரியுமா சார்? சாம்ராஜ்யவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தார் இருக்கா தெரியுமா? ரோசையா எங்க இருந்தார் இருக்கா தெரியுமா? நல்ல கவனிக்கணும். இப்போ என்னோட ஆர்குமெண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் மன்றத்தில் அரசு என்பது ஒரு முதல்வரின் ஆட்சி தான். 1000 ரூபாய் வரலன்னா நீங்க எங்க போய் கேட்குறீங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் வர வேண்டிய ரூபாய் வரலன்னா ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? 1000 ரூபாய் வரலன்னா யாரை கேட்குறீங்க? அடுத்த எலெக்ஷன்ல பதம் பார்த்துருவோன்றீங்க இல்லையா? உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா யார் சொல்றீங்க? 1000 ரூபாய் வரலன்னா அவரை தான் கேட்குறீங்க. மழைக்கு நிவாரணம் வரலன்னா யாரை கேட்குறீங்க? இவரை தான் கேட்குறீங்க. அவரை எப்போ கேட்டீங்க? எங்களுக்கு மழைக்கு வர வேண்டியதெல்லாம் வரலன்னு அவரை போய் கேட்டீங்க? இல்லை.
அப்ப ஆட்சியில் நடக்கிற அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிக்கல் நடந்து போச்சுன்னு ஒன்று அது இந்த அரசினுடைய ஆட்சின்னு நம்ம குற்றம் சொல்றோம். யார் குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் புகழுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். அப்ப யாருடைய ஆட்சி அப்படின்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி என்பது சட்டமன்றத்தின் குறிப்பின்படி அது எதை குறிக்கிறது என்றால் முதல்வரின் அரசைத்தான் அரசு என்று குறிக்கிறது. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பது நீதிமன்றங்களின் தீர்ப்பு. வெறும் சட்டமன்றங்கள் தீர்ப்பு அல்ல, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு. நான் லா படிச்சவன். You are only a nominal head. Supreme Court Justice observation. நாமினல் ஹெட்னா என்னன்னு போயிட்டு படிங்க. பேருக்கு நீ தலைவர், அவ்வளவுதான். நாமினல் ஹெட். ஒரு கவர்னருக்கு எப்ப தெரியுமா பவர் வரும்? ஒரு அரசு அமைக்க முடியாதபடி சட்டசபையில் குழப்பம் வந்தா மட்டும்தான் கவர்னருக்கு ஒரு பவர் வரும் கான்ஸ்டிடியூஷன் படி. மற்ற நேரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு மீல்ஸ் சாப்பிட்டு யாராவது கொடுத்தா 2 விழாவில் போய் புத்தகத்தை வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்கணும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய கான்செப்ட் படி கவர்னருங்கிற போஸ்டே வேஸ்ட். ஏன் வேஸ்ட் தெரியுங்களா? இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்ட போது மாகாண அரசு நம்ம ஒன்று வச்சிருந்தோமா? இந்த மாகாண அரசு அப்படிங்கிறது இங்க இருக்கிற காங்கிரஸ்லாம் ஜெயிச்சு வந்ததா? இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்கிலீஷ்காரன் கவர்னர்னு உட்கார்ந்தா. அவங்க தான் போயிட்டானுங்களே. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர்? இங்கிலீஷ்காரன் நம்ம கிட்ட பூரண சுயாட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உட்கார்ந்துருந்தான். ஒரு கவர்னர்னு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். நமக்கு என்னத்துக்கு? அப்ப யார் அந்த வேலையை பார்ப்பான்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் ஆன்சர் வச்சிருக்கிறேன். ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்டிங் கவர்னரா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம். 2 சம்பளத்துக்கு ஒரு சம்பளம் முடிஞ்சு போச்சு. ஒரே சம்பளத்தை தீர்த்துடலாம். ஆக்டிங் ஏன்னா பிரபுதாஸ் பட்வாரிங்கிற கவர்னர் திடீர்னு வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ்மாயில் அப்போ கவர்னராக உட்கார்ந்தாரு. ஒரு 4 days 5 days. கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லுது, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கவர்னர் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க. போதுமே, அவரே எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு போகலாமே. அவருக்கு என்ன ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது சார்? நமக்கு கிளாரிட்டி இல்லை சார். ஒரு 40 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது ஏதாவது சொல்லி தொலைச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குனா? திங்க் பண்ணுங்க, நல்ல போல்டா திங்க் பண்ணுங்க.